வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாயிண்ட் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன பண்ணா, இத்தீரியத்தோட அப்டேட் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இத்தீரியம் எந்த பக்கம் மூவ் ஆகலாம், மூவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் இத்தீரியத்தோட மந்த்லி சார்ட்ல இருக்கு. நமக்கு இத்தீரியம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஒரு மேஜரான சப்ளை சோன்ல இருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட கீழே டம்ப் ஆயிருக்கு. அதாவது இந்த லெவல்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 46% கீழே டம்ப் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன பண்ணா, ப்ரீவியஸா இருந்த இந்த சப்ளை சோன் தான். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா மந்த்லியில ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் ட்ரேட் ஆகுது. அதாவது $3000 பக்கம். அதே மாதிரி மந்த்லி நமக்கு இந்த ஒரு எஃப்ஏஜியும் இருக்கு. இதுதான் அந்த எஃப்ஏஜி. நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணுது அப்படின்னா, இந்த எஃப்ஏஜி ஃபில் பண்ணிட்டு இங்கிருந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுது. அதாவது அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு $3760 வரைக்கும், இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மந்த்லி சார்ட்ல தெரியும் இங்கிருந்து மேலே போறதுக்கு தான் அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோட மெயினான பர்பஸ் என்ன பண்ணா, ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல இத்தீரியத்தோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எங்க இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள பையர்ஸ் இருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. மார்க்கெட் இந்த இடத்துல புஷ் பண்ணுது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம். நான் இதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கீ லெவலில் ட்ரேட் ஆகுது. அதனால் ப்ரீவியஸாக இந்த ஏரியா ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட், இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் நமக்கு ஒரு பீனட் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ பீனட் பேட்டர்ன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் வந்துருச்சு. இப்போ இந்த பீனட் பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் ஆகணும், அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில். மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே இருந்து போயிருந்தது. நம்ம ஃபிப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல பாருங்கள் கோல்டன் ரேஷியோ இருக்கு. இந்த கோல்டன் ரேஷியோ தான் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஃபுல் பேக்கை எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இந்த ஏரியா வந்து மேலே போயிருக்கு, இந்த புக்ஸ்குள்ளார இருந்து. இப்போ நம்ம இந்த கோல்டன் ரேஷியோக்கும் இந்த ஸ்விங்குக்கும் நம்ம ஒரு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூலை யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டார்கெட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ மார்க்கெட் அதாவது இத்தீரியம் நெக்ஸ்ட் வர வீக்கில் அடுத்த சில டேஸ்க்குள்ள இங்கே இருந்து மேலே போகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குங்கன்னா 3429, 3587 இது நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும். அடுத்த டார்கெட் இந்த லெவலாக இருக்கும் 3571. இப்போ மார்க்கெட் அதில் போட்டிருக்கு இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் மேலும் நம்ம அடுத்த லெவலான இந்த 3752 இந்த லெவல் வரைக்கும் இத்தீரியத்தை ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் நமக்கு. அப்போ நம்ம வியூ இங்க இருந்து மார்க்கெட் இந்த லெவல் எல்லாம் டச் பண்ணிக்கிட்டு இங்கே போகணும். இந்த பிரேக் அவுட் பண்ணா அப்படி இல்லைனா மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸில் ஃபேஸ் பண்ணி திரும்ப இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு கீ லெவலான சப்போர்ட் ஜோனா இப்போ வரைக்கும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு 1 டே டைம் ஃப்ரேம்ல. அப்படியும் இல்லைனா மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் திரும்ப இந்த ஏரியாவில் இருக்க சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இந்த இத்தீரியத்தோட அப்டேட் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.